2025 ஏப்ரல் மாத பலன்கள். மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2025 எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், தைரியத்துடன் வாழ்வீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் முன்னதான் உங்களுக்கு 7.5 நாள் சனி முடிஞ்சிருக்கு. இப்பொழுது 3வது பாவத்தில் 5 கிரகத்துடைய சேர்வை. கடுமையாக உழைப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள், பணத்தை சம்பாதிப்பீர்கள். குரு பகவானும் சப்போர்ட்டாக இருக்கிறார். பேர் புகழ் இருக்கும். புது வியாபாரம் முயற்சி செய்வீர்கள். புது வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள், அல்லது புது கடையை திறப்பீங்க, புது ஃபேக்ட்ரியை தொடர்ப்பீர்கள். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதாவது உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரர்கள், அண்ணன் தம்பி உறவுகளும் நல்லா இருக்கும். அவங்க நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறதில் நல்ல லாபமெல்லாம் இருக்கும் என்று சொல்வேன். ஆனால் இந்த சனி பகவான் 3வது பாவத்தில் இருக்கும் பொழுது, அது சனி பகவானுடைய 3வது பார்வை 5ஆம் பாவத்திற்கு மனதில் உங்கள் வாரிசு பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு குறையோ மன கஷ்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க சுகமாக இருப்பீங்க. நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவி உயர்வு இருக்குது என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கும், அல்லது சந்தோஷமாக ஏதாவது ஒரு உயர்வை கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள் தசை நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது பெரிய போஸ்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. படிக்கிற பசங்க கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. நான் பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸாம் கண்டிப்பாக நல்லா எழுதணும்பா, ஜோசியர் சொல்லிட்டாருன்னு தூங்காதீங்க. நல்ல நேரம் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல பணத்தை சம்பாதிப்பீங்க. கண்டிப்பாக நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? ரொம்ப பரிகாரம் எல்லாம் வேண்டாம். இப்பொழுது சாதாரணமான பரிகாரம். செவ்வாய் 6ல் இருக்குது. கோபம் அதிகமாக இருக்கும். முருகன் அல்லது ஆஞ்சநேயர் பிரீத்தி தினமும் செய்ய வேண்டும். முருகன் ஆலயம் சென்று அங்கே தீபம் ஏற்றிட்டு வரலாம், அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே தீபம் ஏற்றிட்டு வரலாம். ஸ்வீட் பூந்தி வாங்கிட்டு ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு அங்கே கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அர்ச்சனை பண்ண பிற்பாடு கொஞ்சம் அங்கெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பிரசாதம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.